டாக்டர் படிக்கிறோம்னா உங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டாக்டர் ஆகணும், மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கணும், இல்லை ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கணும், மருத்துவத்துறையில் நான் ஒரு பெரிய சாதனையாளராக வரணும், இல்லை அதை நான் நிறைய நல்லா படிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ தான் இது மக்களே. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிம்பிள் டெக்னிக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் படிப்பு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், புரியுதுங்களா? அந்த ஆராய்ச்சி மனப்பான்மையும் எளிதில் நீங்கள் மனசில் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஒரு பக்குவமும் இருந்தாலே போதும். படிப்புலையும் சரி, டாக்டர் மட்டும் இல்லை, எந்த துறையிலையுமே நீங்கள் ஒரு சாதனையாளராக வர முடியும். படிப்புலையும் நல்லா நீங்கள் ஒரு பெரிய ஒரு ரேங்க் ஹோல்டராக நீங்கள் வர முடியும். அதுக்கு மிக முக்கியமான பாவகம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, படிப்புக்கு 4ஆம் பாவம். சரிங்களா? ஸோ 4ஆம் பாவம் அப்படின்றது பிரைமரி எஜுகேஷன், புரியுதுங்களா? அவங்களோட முதற்கட்ட கல்வி 4ஆம் பாவகம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம், அதை நம்ம பின்னாடி பேசுவோம் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த டாக்டராக இருக்கட்டும், ரிசர்ச் ஃபீல்டாக இருக்கட்டும், ஆராய்ச்சியாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு கிரகம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான். இருந்தாலும் செவ்வாய் மிகவும் முக்கியமான ஒரு கோள். ஏன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ரத்தம் சம்மந்தப்பட்டவர். ரத்தம், அப்புறம் இந்த சர்ஜரி, நைஃப், சிசர், இது எல்லாமே இந்த டாக்டருக்கு உண்டான அத்தனையுமே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட காரகத்துவ அடிப்படையில் வருது. ஸோ டாக்டருக்கு மிக மிக முக்கியமான பாவகம் அப்படின்னு எது நம்ம பார்த்தோம்னா 10ஆம் பாவகம். ஏன்னா இந்த 10ஆம் பாவகம் அப்படின்றது ஒருத்தரோட ப்ரொஃபஷன், அவங்க எப்படிப்பட்ட வேலையில இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பாவகம். ஓகே, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம வருவோம். எப்படி நம்ம ஒரு ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறது, டாக்டர்ஸ் எப்படி ஆறாங்க, இல்லை ஜாதகத்துல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எப்பயுமே நம்ம மேஷ லக்னமாக தான் எடுத்து பேசுவோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக நான் என்ன பண்ணுறேன், துலாவை லக்னமாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம துலாம் லக்னம், நீங்கள் இந்த 12 பாவகங்களில் எது வேணால் லக்னமாக இருக்கலாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு துலாம் லக்னம் பாவமாக எடுத்துக்கிறேன். ராசி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் ராசி வேற, ராசின்றது சந்திரன் எந்த வீட்டில் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க கடகத்தில், இது ராசி. ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ராசினா என்ன, லக்னம்னா என்னன்னு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ தனியாக போடுறேன். அண்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அணுகலாம். சரிங்களா? இல்லை வேறு ஏதாவது ப்ரொஃபஷன் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னாலும் கண்டிப்பாக நான் அதை பற்றி போடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா துலா லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட 4ஆம் பாவகம் எதுவாக வருது, மகரம் இல்லையா? ஸோ சனியோட வீடு. அதே மாதிரி 5ஆம் பாவகமும் சனியோட வீட்டில் தான் வருது. ஓகேவா? அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு வீடு நான் எது சொன்னேன், ப்ரொஃபஷனுக்கு 10th ஹவுஸ் அப்படின்னு நான் சொன்னேன், 10ஆம் பாவகம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய பாவகங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், மெயினாக எஜுகேஷனுக்கு 4 5 பாவகங்கள். சரிங்களா? ப்ரொஃபஷனுக்கு 10. இப்போது இந்த ஜாதகத்தை நீங்க பாருங்க. இந்த ஜாதகத்துல சனி 4ல் ஆட்சியா இருக்காரு. ஓகேங்களா? ஸோ 4ல் ஆட்சியா இருந்தாலும் சரி, இல்லை 5ஆம் பாவகம் சொல்லக்கூடிய, ஏன்னா 5ஆம் பாவகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, ஓகேவா, கற்பனை திறன். ஸோ உங்களோட கிரியேட்டிவிட்டி, ஆர்ட்ஸ், மியூசிக், ட்ராமா அண்ட் எஜுகேஷன், இது எல்லாமே உங்களோட டேலண்ட்ஸ், புரியுதுங்களா? ஸோ டேலண்ட்ஸ்ன்னு வரும். ஸோ என்னதான் நம்ம டாக்டராக இருந்தாலும் அதில் நம்ம நீடிச்சு நிற்கணும் அப்படின்னா அந்த டேலண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும், அந்த பேஷன் இருக்கணும். ஈவன் 5ஆம் வீடு அப்படின்றது நம்மளோட பேஷன். சரிங்களா? ஆர்வம். ஸோ இந்த 5ஆம் வீடு அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு வீடு கல்வி ஸ்தானத்தில் வரும்போது. ஸோ 4 5 பாவங்களுமே முக்கியம். இப்போ துலா லக்னத்துக்கு சனி 4லேயோ இல்லை 5லேயோ ஆட்சி நிலையில இருந்தா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே ஓகே ஆகுது. ஓகே, இவங்க
படிப்புல ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க, நல்லா படிப்பாங்க. என்னதான் வந்து சனி ஆட்சி நிலையில இருந்தாலும், நிறைய பேர் சொல்லுவீங்க ஸ்லோவா இருக்கும், மந்தமா இருக்கும், அப்படிலாம் கிடையாதுங்க. சனி ஆட்சி நிலையில இருந்தாலும் கூட அவரு நன்மைகளே வந்து செய்வாரு. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, படிப்பு 4, 5, 10ஆம் பாவகம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வரும். புரியுதுங்களா? இப்ப இந்த சந்திரன் இந்த இடத்துல ஆட்சி இருக்காரு, அதே இடத்துல அமர்ந்திருக்கானா எக்ஸலண்ட். இந்த ஜாதகர் நம்மளால சொல்லிட முடியும் ஒரு 90% வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து இந்த 10ஆம் பாவகத்துல ஆட்சியா இருக்கும்போது 4ஆம் வீட்டை பார்வையிடுவார். ஏன்னா 4ஆம் வீடுன்றது என்னது? உங்களுடைய பிரைமரி எஜுகேஷன். அப்போ கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த ஒரு படிக்கணும்ன்ற ஒரு எண்ணமும் ஆர்வமும், உங்களுடைய எண்ணத்தை நோக்கி, உங்க கோல்களை நோக்கி ஓடக்கூடிய ஒரு எண்ணமும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ இந்த 4, 5 பாவகங்கள் மிக முக்கியமான ஒரு பார்வையில் இருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் பாவம்ன்றது உங்களோட கரியர், உங்களோட நேம், உங்களோட ஃபேம், ரெகாக்னிஷன், அங்கீகாரம்னு சொல்லலாம். ஸோ இது முக்கியம். ஸோ 4, 5, 10ஆம் பாவங்கள் மிக மிக முக்கியம். சரி, அதுக்கப்புறம் எந்த கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது கேது அண்ட் செவ்வாய். ஸோ கேது அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், கேது எதுக்கு மெயினாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச், ஆராய்ச்சி அண்ட் டாக்டர்ஸ், மெடிசன்ஸ். கேதுவோட நட்சத்திரங்கள்லாம் என்னன்னு நீங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் மூலம், அஸ்வினி, அடுத்து மகம். சரிங்களா? இந்த 3 நட்சத்திரமே மெடிக்கல் ஃபீல்டை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஏன்னா இந்த மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசியில இருக்கு. ஹையர் எஜுகேஷன், மேற்கட்ட படிப்பு, மூலம். அஸ்வினி அப்படின்றது ஹீலர்ஸை குறிக்கக்கூடாது. நேச்சுரலாகவே தே ஆர் பார்ன் ஹீலர்ஸ். ஸோ டாக்டர்ஸ், ஹீலர்ஸ் இவங்க எல்லாமே இதில் வருவாங்க. அடுத்து மகம், இதுவுமே அதான் மெடிக்கல் ஃபீல்டை குறிக்கக்கூடிய ஒன்று. மெடிசன், மெடிக்கல் ஃபீல்ட்ஸ் இதெல்லாமே வரும். அப்போது உங்களுடைய 10ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய எந்த கிரகமா வேணா இருக்கட்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து துலா லக்னத்துக்கு 10ஆம் பாவகம் சந்திரனா வருது. இப்போ நீங்க வந்து விருட்சக லக்னமா இருக்கீங்க, உங்களோட 10ஆம் பாவகம் வந்து சிம்மத்துல இருக்கு அப்படின்னா, அந்த சூரியன் வந்து அஸ்வினியோ மகமோ மூலமோ இருக்கும்போது எக்ஸலண்ட். நீங்க வந்து ரிசர்ச் ஃபீல்டுக்கு போகலாம், டாக்டர்ஸ் ஃபீல்டுக்கு போகலாம். இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த ஒரு ஆராய்ச்சியின் மனப்பான்மை வந்து உண்டு. ஏன்னா இந்த அஸ்வினியா இருக்கட்டும், மூலமா இருக்கட்டும், மகமா இருக்கட்டும், இது 3மே வந்து கேதுவோட நட்சத்திரம். அதே மாதிரி செவ்வாய்க்கும் நட்சத்திரங்கள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். செவ்வாயோட நட்சத்திரங்கள்லாம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சித்திரை, அவிட்டம், மிருகசீர்ஷம். ஒருவேளை உங்களோட 10ஆம் பாவகம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சந்திரன் இங்க இருக்காரு. இந்த சந்திரன் வந்து இங்க துலாத்துல கூட பாத்தீங்கன்னா சித்திரை வந்து வரும். சரிங்களா? இந்த இடத்துல அமர்ந்து சித்திரை நட்சத்திரத்தில் இருந்தாலுமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல போயிட்டு ஒரு சாதனையாளராக வர்றதுக்கு. ஸோ ஆக மொத்தத்துல இந்த கேது நட்சத்திரங்களும் செவ்வாய் நட்சத்திரங்களுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க வர்றதுக்கு. சரி, அடுத்து எது ரொம்ப முக்கியம்? இப்போ 10ஆம் பாவகம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய தொழில் காரகத்துவம், ஓகே. பட் இதுல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹவுஸ்னு ஒன்று இருக்குங்க. நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 8ஆம் வீடு. இந்த 8ஆம் வீடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மக்களே, ஜோதிடத்துல மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு. சரிங்களா? ஸோ இந்த 8ஆம் வீடு தான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு சர்ஜனா இருக்கட்டும், ஒரு டாக்டரா இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் எமர்ஜென்சிஸா இருக்கட்டும், அதாவது கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள், ரிசர்ச், இந்த மாதிரி அத்தனை விஷயங்களுமே மறைஞ்சு இருக்கக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா 8. ஸோ இப்போ வந்து இது 1ஆம் பாவம் நீங்க எடுத்தீங்கன்னா துலாம, ரிஷபம் வந்து 8. அப்போ உங்களுடைய சுயஜாதகத்துல 8ஆம் பாவகம் ஆட்சி பெற்ற நிலையிலையோ, ஆட்சி உச்சம் பெற்ற நிலையிலையோ இருந்தா வெல் அண்ட் குட், எக்ஸலண்ட், சூப்பரா இருக்கும். நீங்க இந்த ப்ரொஃபஷன்ல வந்து மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு அண்ட் ஆல்சோ இயல்பாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குணங்களும் இருக்கும், ஆராய்ச்சியின் குணங்களுமே இருக்கும். அது 8ஆம் பாவகம். அப்போ லக்னாதிபதி இங்கே சுக்கிரன், 8ஆம் பாவகம் ரிஷப வீடும் சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் துலாத்துல ஆட்சியோ இல்லை ரிஷபத்துல ஆட்சியோ இல்லை வந்து மீனத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்காரு அப்படின்னா
எக்ஸலண்ட் பிளேஸ்மெண்ட். ஸோ நீங்களும் இதை வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேரோட ஜாதகத்தை எடுத்து வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். மேபி என்னுடைய ரிசர்ச்சும் உங்களுடைய ரிசர்ச்சும் ஒத்து போதான்றது பாருங்கள். ஏன்னா நானே வந்து 8ஆம் பாவமும் உடைய ஆளுமையில் தான் பேசுகிறேன். பிகாஸ் ஜோதிடமும் 8ஆம் பாவத்தின் ஆளுமை, ஏன்னா ரிசர்ச், ஆராய்ச்சி. சரிங்களா? ஸோ உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை, இந்த பகிர்வை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஒரு ஆராய்ச்சியின் மனப்பான்மையில் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது நிச்சயமாக அவங்களும் வந்து ஒரு புரிதலுக்குள்ள வருவாங்க.